நடக்கும்ன்றது. ஓகே, தேவனால தான் அது நடக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஃப்ரீவில்லும், அவருக்கு ஃப்ரீவில் இருக்கான்றதை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஃப்ரீவில் இருக்கா? சுய சிந்தனையில ஏதாவது அவர் செய்ய முடியுமா? இது லாஸ்ட் டைம் வந்து இந்த கேள்வி நீங்க ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அப்போ நான் வந்து ஃப்ரீ வில் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் வேற ஃப்ரீ வில் இல்லைன்னு வந்துச்சு. அப்ப நீங்க எல்லாம் சொன்னது வந்து ஃப்ரீ வில் இல்லைன்னு தான் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரீ வில் இருந்துச்சுன்னுட்டு தான் என்ன. இல்லை, அதுக்கு வந்து நம்ம ஒரு வசனம் படித்தோம், நம்ம ஞாபகம் இருக்குங்களா? ஐ கேன் டூ நத்திங் ஆன் மை ஓன் அப்படிங்கிறார். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் இது பண்ணார். அந்த வசனம் எடுக்கலாமா? பிரதர் கேன் யூ டேக் தட் verses? ஐ கேன் டூ நத்திங். இதுல இருக்கா? இதுல இருக்கு. ஆமா, லாஸ்ட் வீக் போட்டிருக்கோம் ஏற்கனவே. I can do I can இதுல வரும். I can John 5:30 பாருங்க பிரதர். 5:30 John 5:30. I can of my own self do nothing. As I hear, I judge அப்படின்னு வருது. இதுங்க தமிழ்ல John 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்வதில்லை, நான் என்ன கேட்கிறேனோ அதை தான் நான் செய்யறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். நானும் ஒரு வசனம் பார்த்தேன், எங்க வச்சேன்னு தெரியல. பட் ஆனா லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேஸ் free will, but he is submitting his free will to the Lord. It is not free will அவருக்கு இல்லைன்னாக்கா அப்படின்னு அவர் அப்படியே இதுவா பிதாவிட்ட சப்மிட் பண்ணி அப்படியே செய்யற மாதிரி இருக்கு. His will to the Lord. It's not that he does not have free will. He has free will, but he is submitting his free will to the Lord. இல்ல, he has a free will or he has a will. There is a difference between having a will and having a free will. அதாவது ஆண்டவருக்கு ஃப்ரீ வில் இருக்கு, பட் ஆண்டவராக இல்ல, அதான் ஆக்சுவலா வந்து தேவனுடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தம் இருக்கு. அது வந்து சுயமா, அதாவது தன்னிச்சையான சித்தமா, சுயம்ன்றதோட தன்னிச்சை, ஃப்ரீ வில், தன்னிச்சையான சித்தமா, இல்லாட்டி இயேசு கிறிஸ்துக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சித்தம் இருக்கு, பட் தட் இஸ் அ பவுண்ட், ஒரு பவுண்டுக்குள்ள இருக்கா சித்தம் அப்படின்ற கொஸ்டின் வருது இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கும் சித்தம் ஒன்று இருக்கு, ஆனா அவரோட சுயமா எதையுமே இது பண்ண முடியாது. அதுதான் பாருங்க. இப்ப நம்மளும் வந்து தேவனுக்கு கிட்ட நம்மளோட வில்ல சப்மிட் பண்றோம் இல்லையா? அப்ப நமக்கு சுயமா சித்தம் இருக்கா? சுயமா நான் ஏதாவது உருவாக்க முடியுமா? சுயம்ன்ற வார்த்தையை விட அந்த இடத்துல வந்து தன்னிச்சைன்ற தமிழ் வார்த்தை கரெக்டா இருக்கும். ஓகே, தன்னிச்சையா. இப்ப இன்னொரு வசனம் ஃப்ரீ வில், தன்னிச்சைன்றது. ஓகே, இன்னொரு வசனம் போட்டிருக்கேன், யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பிக்கிறதென்னவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் அப்படிங்கிறார். சரிங்களா? அதுதான் நிறைய பேருக்கு வந்து காட் இஸ் சவரன்ன்றத பத்தி அதை வந்து ஏற்றுக்கொள்றதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காட் இஸ் சவரன்,
சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் வல்லமை உள்ளவர்ன்றது ஏத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அது அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நடைமுறையில வரும்பொழுது எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நடைமுறையில வரும்போது. ஏன் நான் வந்து எவ்வளவு விஷயங்கள் நான் என்னுடைய சுயமா நான் முடிவு எடுக்கிறேனே அப்படிங்க. ஆனா அந்த சுயமா நாம முடிவு எடுக்கிறது கூட ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. அந்த எல்லை, தேவன் கொடுத்த எல்லையை தாண்டி நம்மளால எதுவுமே எடுக்க முடியாதுன்றதுதான் வேதம் நமக்கு சொல்றது. இன்னொரு வசனம் ஒண்ணு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது ஒன்று ஒரு அருமையான வசனம். 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்று நான் என் சுயமாக ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை செய்கிறேன் என்று அறிவீர்கள் அப்படிங்கிறார் இல்லைங்களா. 8:28 இங்கிலீஷ்ல வாசிமா. ஜான் 8:28. நான் இங்கிலீஷ்ல போடவா? Then said Jesus unto them, when ye have lifted up the Son of Man, then shall ye know that I am he, and that I do nothing of myself, but as my Father hath taught me, I speak these things. And he that sent me is with me. The Father hath not left me alone, for I do always those things that please him. Okay, that's it. Okay. So, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சித்தத்திலேயோ சொந்தமாக பிதாவன் இல்லாம தான் சொந்தமாக எதையுமே செய்ய முடியாது. எப்படி நாம வந்து நம்மளுடைய சொந்த சிந்தனையிலையோ இல்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரம்ப மீறியோ நம்மளால எதுவுமே செய்ய முடியாதோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் தன்னை அந்த ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கிக்கிட்டு பிதாவுக்கிட்ட தன்னை சப்மிட் செய்கிறார் இல்லையா. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வசனங்கள் வேணும்னா நான் காமிக்கிறேன். நான் தேவகுமாரன் இல்ல, ஒரு நிமிஷம். யோவான் 14:10 பாருங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிடத்திலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா கேள்வி கேட்கிறார். நான் உங்களுடனே சொல்லி இருக்கிற வசனங்களை என் சுயமாக சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கின்ற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ரொம்ப தெளிவா இருக்குது. இங்கிலீஷ்ல இந்த இதை வாசிச்சோம்னாக்கா, believe thou not that I am in the Father and the Father in me. The words that I speak unto you, I speak not of myself, but the Father that dwelleth in me, he hath the work. Believe me that I am in the Father and the Father in me, or else believe me for the very works sake அப்படின்றார். ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல சொல்றார். சரிங்களா. அடுத்த இதுக்கு கடந்து போலாமா பிரதர் வசந்தி? ஆர் யூ கன்வின்ஸ்ட் ஆர் யூ வாண்ட்? ஓகே, வெரி குட் பிரதர். அதுக்கு முன்னாடி என்னுடைய தாட்ல சின்னதா ஒரே ஒரு இது சிஸ்டருக்கு கேட்டதுக்கு நினைத்தேன். நமக்கு எங்க இருந்து அந்த ஃப்ரீ வில் எய்தர் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கா இருக்கட்டும், they have a free will. அவங்களுக்கு சுயமா தன்னிச்சையான ஒரு சித்தம் இருக்கு
தனிச்சையா இயங்கக்கூடிய ஒரு சித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாட்னுடைய ஆரிஜின் எங்க இருந்து வந்திருக்கு? அந்த தாட்கான ஆரிஜின், பேஸ், ஃபவுண்டேஷன் எங்க இருந்து கிடைச்சது? அந்த ஆப்பிள் சாப்பிட்டதுல டிசோபீடியன்ஸ். டிஸ்ஒபீடியன்ஸ். ஏன்னா பேஸ்ட் ஆன் கிறிஸ்டியன் சர்க்கிள், இப்ப சில ரிலீஜன்ல வந்து எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னுவாங்க. தே டோன்ட் திங்க் என்னுடைய ஃப்ரீ வில்னால இது நடந்துச்சுன்னு இல்லை, விதிப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க சில இதுல. ஸோ நம்ம அந்த மாதிரி போகலாம். அப்ப பேசிக்கலா வந்து யாரெல்லாம் வந்து ஹியூமன் ஹாவ் ஃப்ரீ வில், அதாவது தன்னிச்சையான சித்தம் செய்து அவனால டெசிஷன் எடுத்து காரியங்களை நடத்துறான் அப்படின்னு நினைக்கும் போது அது எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆடம் சின். ஏன்னா தே திங்க் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆதாமுக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஃப்ரீவில்ல வந்து ஆடம் டிசைடட் டு ஈட் தட் ஃப்ரூட். அதனால பாவம் உள்ள வந்துச்சு. அன்னைக்கு மட்டும் ஆதாம் சாப்பிடாம இருந்திருந்தான்னா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போதே, த ஹோல் பைபிள் இஸ் நத்திங் எல்ஸ். ஏன்னா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவன்றது உலக தோற்றத்திற்கு முன்பே நடந்துச்சு, ஈவன் பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் ஆடம். அப்படி இருக்கும்போது எவ்ரி திங் வாஸ் ஆர்டைன்ட் அண்ட் ஆர்கஸ்ட்ரேட்டட் பை காட், எல்லாமே. அப்போ ஈவன் த வில், அந்த ஒரு சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல நம்ம பார்க்கும்போது ஆடம் ஹேட் அ ஃப்ரீ வில். அவன் தன்னிச்சையாக அவனுடைய சித்தத்தின்படி இது சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசித்து டிசைட் பண்ணி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான் அப்படின்றது மேலோட்டமான இதுல தெரியும். பட் இன்டெப்த்ல வந்து நமக்கு ரோமன்ஸ் 8:20 பார்க்கும்போது தான் வந்து த சப்ஜெக்டர்னும் போதே தட் இஸ் காட் ஹாஸ் மேட் ஹிம் இன் தட் சிச்சுவேஷன். அப்ப அவன் கனியை சாப்பிட்டது வந்து சுய சித்தமா, தன்னிச்சையான சித்தமா, இல்லாட்டி ஒரு பவுண்ட் வில்லா? அப்பார்ட் ஃப்ரம், அப்ப தேவனுடைய ஒரு பவுண்ட் வில்குள்ள அதை செய்யணும்ன்றது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு, தீர்மானமா இருந்துச்சு. ஏன்னா ஃபார் அ பர்பஸ். அப்ப எல்லாமே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய பர்பஸ் ஆர் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே அதை நம்ம பார்க்கும்போது தான் வந்து அது வந்து மனிதனுடைய சுய சித்தமா தன்னிச்சையா செய்தானான்ற மாதிரி தோணும். பட் தேவனுடைய திட்டத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே சேர்ந்து தேவனுடைய ஒரு பர்பஸ்க்காக நடந்து வரக்கூடிய காரியங்களா இருக்கு. ஒவ்வொரு காரியமும் அவருடைய பிளான்ல அவர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்திலையும் மனிதனுக்கு சுய சித்தம் இல்லாட்டி தன்னிச்சையான சித்தம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அந்த தன்னிச்சையான சித்தம் நம்ம எடுக்கிறோம்னு நினைச்சு ஒருத்தர் எடுத்தா கூட அது வந்து சூழ்நிலைகளால, அவருடைய எல்லா காரியங்களாலும் பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் பவுண்ட்றாங்களே, அந்த பவுண்ட் எப்படி வருதுன்னா, இட் வாஸ் டன் பை அனதர் திங். ஒவ்வொன்றும் வந்து ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கு பவுண்டாய் தான் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள வருது. அப்ப எல்லாத்துக்கும் மேல இருந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்றது வந்து ஆண்டவராகிய தேவனா இருக்கிறாரு. அப்ப தேவன் தான் இது எல்லாத்தையுமே வந்து நிகழ்த்துகிறார். எதுக்கு இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, இட்ஸ் அ பர்பஸ், ஃபார் அ பர்பஸ், அவருடைய திட்டத்திற்காக அப்படின்றது புரியுது சிஸ்டர். அப்ப ஆரிஜின் ஆஃப் ஃப்ரீவில்ன்றத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே, மேன் டசன்ட் ஹாவ் அ தி சோ கால்டு ஃப்ரீ வில். ஈவன் தோ மேன் ஹாஸ் அ வில் and that will makes him to act based on that will was bound to circumstantial things which was orchestrated or formed by God for a purpose. புரியுதுல சிஸ்டர்? பிரதர், ஆக்சுவலா வசந்தியினுடைய டவுட்டுக்கு காரணம் வந்து John 6:28ல for I have come down from heaven not to do my own will but the will of him that sent me அப்படின்றாரு. அப்ப இதுல எப்படி நமக்கு தோணுதுனாக்கா, எனக்கும் ஒரு வில் இருக்கு, ஆனா அதை நான் செய்ய விரும்பாம தேவன் அனுப்பின தேவனுடைய வில்லவே நான் செய்ய விரும்பினேன்ற மாதிரி தான் அவங்களுடைய இருக்குது இல்லையா, தாட் இருக்குது இல்லையா. இந்த வசனத்தின் மூலியமா தான் அவங்களுக்கு அந்த ஒரு டவுட் வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து அப்போ வந்து பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட். இது வந்து தனியா வந்து நம்ம ட்ரினிட்டியில போகும்போது இந்த சப்ஜெக்ட் எடுக்க வேண்டி வரும். சரிங்களா? இந்த ட்ரினிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ட்ரினிட்டி டாக்டரின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாக்கா இந்த இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வரும். அதனால இதை வந்து நம்ம பிற்காலத்தில் ஸ்டடி பண்றதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து யோசப்புனுடைய அவருடைய பிரதர் அந்த எபிசோட்ல என்ன நடந்ததுன்றத பத்தி நம்ம லாஸ்ட் டைம் படிச்சோம் இல்லைங்களா? அதுல வந்து முக்கியமான டேக்அவே என்னன்னாக்கா, யோசேப்புக்கு வந்து சொல்றாரு, நீங்க எனக்கு ஆக்சுவலா கெட்டது நினைச்சீங்க. எப்படி அவங்க பிரதர்ஸ் வந்து பிளான் பண்ணி அவரை கொல்ல நினைக்கும் போது அவங்களுடைய ஒரு பிரதர் வந்து வேண்டாம், அது ரத்தப்பழி நம்ம மேல வேண்டாம்,
நாம வந்து அவரை வந்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிதியோன் மிதியோன் இல்லை இஸ்மாயில் மர்ச்சன்ட்ஸ்க்கு வித்து அவங்க போய் அந்த இடத்துல போத்திபார் இடத்துல போய் அங்கேயும் அவருக்கு ஒரு சோதனை வந்து ஜெயிலில் போட்டு அங்கேயும் அவர் ஒரு கனவை இது பண்ணும் போது அவரை வந்து பார்வோனுடைய ஒரு ஆல்மோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மாதிரி கொண்டு வந்து இது பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, இப்போ பிரதர்ஸ் வந்து அந்த பஞ்சத்துல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியும் இல்லைங்களா, அந்த ஸ்டோரி தெரியுது இல்லையா, அதனால ரொம்ப ஷார்ட்டாக சொல்றேன், ஏன்னா வந்து ரீகேப் பண்றதுனால. அப்போ அந்த இடத்துல வந்து ஜோசப் சொல்றாரு, நீங்க எனக்கு தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனாலும் நீங்க எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அது நடக்கல. தேவன் வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வழி நடத்தி என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது மூலியமாக நம்மளுடைய சந்ததிகளை வந்து காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, ஹூ இஸ் ஆர்கஸ்ட்ரேட்டிங் இட், யார் இதை எல்லாத்தையும் வழி நடத்துறாருன்னும் போது தேவன் வந்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வழி நடத்துறாரு. ஆக்சுவலா நாம உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட வந்து இந்த அத்தியோஃபில்னுடைய ஆலோசனையை வந்து எடுத்து போடுறது ஞாபகம் இருக்குங்களா? ஹலோ, பிரதர். யாரும் வேணும் பேசணும்? யாரும் புதுசா வந்திருக்காங்களா? யாரும் இல்ல 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 பிரதர். ஓகே. அந்த அந்த காரியங்களை பத்தியும் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம. அப்போ யோசேப்பினுடைய பிரதர்ஸ் அந்த அந்த இதை பத்தி அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போதையும் தேவன் வந்து எப்படி தன்னுடைய சுய சித்தத்தை எப்படி அதை வந்து நடத்திட்டு வராரு, எல்லாமே அவர் எப்படி வழி நடத்திட்டு வராரு, அவருடைய பர்பஸை ஃபைனலா நிறைவேற்றத்துக்காக வேண்டி எப்படி இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர் நடத்துறாருன்றத பார்த்தோம் நம்ம. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன். மீட்டிங் சாட் அவுட். ஓகே, டிவைன் சவரனிட்டியை பத்தி சங்கீதம் 37:23 வாசிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கார். இது பார்த்தோம், எப்படி தேவனுடைய வழி நடத்துதல்கள் கர்த்தரால உறுதிப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஹியூமிலிட்டி இன் பிளானிங்கை பத்தி பார்க்கும்பொழுது சங்கீதம் 27:1 வந்து கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்போ இதுல வந்து அந்த சங்கீதக்காரன் என்ன பண்றான், தன்னை முழுவதுமா தாழ்த்திக்கிறான். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ஜீவனுமாயிருக்கார், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு கர்த்தர் ஒரு அரணா இருக்கிறார், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்றார். அப்போ இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான், தேவன் வந்து என்னுடைய ஆளுகை இருக்கு, எல்லாத்துலயும் என்னை முழுவதுமாக அவர் என்னை மட்டும் ஆளுகையில எல்லாரையும் ஆளுகை பண்றாரு, அதனால எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்னுடைய தேவனுடைய சாவரனிட்டிய ரொம்ப ஒரு தாழ்மையா இவன் ஏற்றுக்கொள்றான். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது சங்கீதம் 16:6 வாசி. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இந்த சாரி தண்ணி. ஆகையால் என் இருதயமும் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தாங்கி இருக்கிறது அப்படின்றார். அவர் அப்போ வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து தேவன் தான் என்னை வழி நடத்துறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு வரும்பொழுது என்னுடைய இருதய சந்தோஷமாவது, என் மகிமை களி கூர்ந்தது, என்னுடைய மாம்சத்திலையும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீதிமொழிகள் 16:6-9 பார்த்துக்கிறோம், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இப்ப பாருங்க, மனுஷனுக்கு ஒரு சித்தம் இருக்கு,
அவனுக்கு சுய சித்தம் இல்லை, ஒரு சித்தம் இருக்கு. அந்த அந்த சித்தம் எதற்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, அவர் கர்த்தர் உறுதிப்படுத்துறதுக்குள்ளதான் அவருடைய மனுஷனுடைய நடத்தைகள் வந்து எல்லாமே இருக்குது. அந்த ஒரு சர்க்கிள்குள்ளதான் கர்த்தர் எந்த அளவு அனுமதிக்கிறாரோ அதுக்குள்ளதான் நடக்குது. அதை மீறி போகும்போது அவருடைய நடைகள் தேவன் உறுதிப்படுத்துறதுல என்னன்னாக்கா அந்த காரியங்களை அனுமதிக்கிறதே கிடையாது. அப்போ நமக்கு என்ன இதனால என்ன புரியுது அப்படின்னாக்கா, எல்லா காரியங்களையும் தேவன் தான் வழி நடத்துறாரு. அவருடைய வழி நடத்துதலுக்கு மிஞ்சி ஒண்ணுமே கிடையாதுன்றத பார்த்தோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கான்ஷியன்ஸை பத்தி ஆரம்பத்தில் 1வது வாரத்திலேயோ 2வது வாரத்திலேயோ கான்ஷியன்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். அதை பற்றிய இன்னும் கொஞ்சம் தெளிவான விஷயங்களை நம்ம இந்த 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 இன்னைக்கு வந்து அந்த கான்ஷியன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த கான்ஷியன்ஸ்னாக்கா யாருக்காவது என்ன அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதா? மனசாட்சி. மனசாட்சி. ஓகே. வேற? மனசாட்சி தான். மனசாட்சி தான். ஓகே. ஓகே. தமிழ்ல வந்து ஓகே. இதுல வந்து நாம பார்த்தோம், நாம வந்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம், ஆனா நம்மளுடைய மனசாட்சிக்கு தான் கணக்கு கொடுக்கணும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா எந்த வசனத்துல அப்படின்னுட்டுன்னு? ரோமர் 2:14-15. அவர்களோட மனசாட்சியையும் கூட இல்ல 14. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியையை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஓகே. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் 14 என்ன பார்க்கிறோம்? அன்றும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், அதாவது இஸ்ரவேலர் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் அவங்களுடைய சுபாவத்திலேயே அவங்களுடைய நடத்தியிலேயே நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்கள். என்னது? நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி கூட மனசாட்சி சாட்சியிடுகிறது, குற்றம் உண்டு, இல்லை இது நம்ம செய்யறது இது தப்பு, இது நம்ம செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களுடைய எண்ணங்களே அவங்கள ஒன்று தீர்க்கிறது. அதனால நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியைகளை அந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை தங்களுடைய இருதயங்களை அது எழுதி இருக்கிறதா இதை காமிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கே அந்த இருதயத்துல பதிஞ்சிருக்கு, இது தப்பு செய்யக்கூடாதுன்றத. சரிங்களா? அப்போ ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன இருக்குதுன்னாக்கா, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? எந்த இடத்துல அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஃபுல்லா எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது? 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல, மற்றபடி லெவிட்டிகஸ் புக்ல, நம்பர்ஸ் எண்ணாகமத்துல, லேவியர் ஆகமத்துல, இதுல எல்லாத்தையும் நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்குது. அப்போ அவங்கள வந்து எது வந்து வழி நடத்துது? அவங்களுடைய நியாயப்பிரமாணம். ஆனா ஜென்டைல்ஸ் எது வழி நடக்குதுனாக்கா அவங்களுடைய மனசாட்சி. ஸோ அந்த மனசாட்சியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். ஓகே. சாரி. வாட் இஸ் கான்ஷியன்ஸ்? நம்ம கான்ஷியஸ்னஸுக்கும் கான்ஷியன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நமக்கு உணர்வு இல்லையா? ஒருத்தர் அடிப்பட்ட அன்கான்ஷியஸ் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கு உணர்வு இருக்குமா? இருக்காது இல்லையா? அது வந்து கான்ஷியஸ்னஸ். கான்ஷியன்ஸுங்கிறது வந்து மனச்சான்று இல்லைங்களா? உணர்வுங்கிறது வேற, மனசான்று, நெறிமுறை உணர்வுங்கிறது வேற இல்லைங்களா? இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அது ரொம்ப இங்கிலீஷ்ல இருக்கிறது, நான் தமிழ் ஆக்கம் பண்ணி வச்சிருக்கிறேன். தமிழ் வந்து கொஞ்சம்
எனக்கே வந்து இதில் சாட்ஜிபிடியில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். கான்ஷியன்ஸ் என்பது தமிழில் தான் மனசாட்சி, மன உணர்வு, மனச்ச மனச்சான்று அல்லது நேர்மை உணர்வு, நன்மை தீமையை அறிகிற உணர்வு. இது ரொம்ப சிம்பிளா நன்மை தீமையை அறிகிற உணர்வு அப்படின்னா இது ஒருவனின் செயல்களை சரியானதா தவறானதா என்று சொல்லும் உள் உணர்வை குறிக்கிறது. இது கொள்கையின் அடிப்படையில் செய்யப்படும் ஒரு உள்ளுணர்வு. ஓகே, இது வந்து ரொம்ப இந்த தமிழ்ல சொல்லியிருக்குது. அப்ப நமக்கு வந்து கான்சியன்ஸ்ன்றது என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? Conscience. Okay, the conscience is a conscience of sin does not exist independent of sin. Okay, பாவத்தை குறித்த மனசாட்சி நமக்கு எப்போ வந்து பாவம் இருக்கும் பொழுதுதான் பாவத்தை குறித்த மனசாட்சியே வருது இல்லையா? மன உணர்வு, நேர்மையான அந்த உணர்வு வருது. பாவமே இல்லாத இடத்துல நமக்கு வந்து அதை குறித்த ஒரு மனசாட்சி வருமா? பாவமே இல்லாத இடத்துல இருக்காது. தப்பு செய்யும் போது நமக்கு பாவம் தவறு செய்யும் போது தான் அந்த தவறு குறித்த உணர்வு இருக்கு. தவறே செய்யாத போது அந்த குறித்த ஒரு உணர்வு இருக்குமா? இருக்காது இல்லையா? அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து நமக்கு அந்த கான்சியஸ்னஸோ இல்ல மனசாட்சியே இருக்காது. பாவத்தை குறித்த மனசாட்சி எங்க இருக்காது? யாராவது சொல்ல முடியுமா? ரிப்பீட் பண்ணு. பாவத்தை குறித்த மனசாட்சி அந்த கான்சியஸ்னஸ் எந்த இடத்துல இருக்காது? ஏன்னா நம்ம பார்த்தோம், பாவம் இல்லாத இடத்துல பாவத்தை குறித்த மனசாட்சியே இருக்காது நமக்கு. பாவமே இல்லை. அப்போ வந்து ஆதாமியவாள் பாவமே பண்ணல இன்னும் இல்லையா? அப்போ அந்த பாவத்தை குறித்த உணர்வே கிடையாது அவங்களுக்கு இல்லையா? அப்போ எந்த இடத்துல வந்து பாவத்தை குறித்த உணர்வே அந்த மனசாட்சியே இருக்காது நமக்கு? எந்த இடத்துல பாவமே இல்லை? பாவமே செய்யும் போது நமக்கு பாவமே இல்லாத ஒரு இடம் எது? பாவமே இல்லாத இடம் யாராவது சொல்ல முடியுமா? சிஸ்டர் விமலா, ஜெசி. பாவம் செய்யாம இருக்கும்போது அந்த ஆதாம் ஏவாள் முன்னாடி இருந்தாங்களே அந்த இடம் ஒண்ணு. வேற ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்களா? பாவ உணர்வே இல்ல, பாவத்தை குறித்த மனசாட்சியே நமக்கு இருக்காது. இதுதான் பாவம், இது மரித்த பின்பு. ஓகே, வெரி குட். அவனுக்கு வந்து எந்த ஒரு உணர்வும் இருக்காது. வேற என்ன இடத்துல? ஹெவன்ல வந்து இருக்காது. நான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிரதர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹெவன் இஸ் அ ஹோப்லெஸ் பிளேஸ் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரே சந்தேகப்பட்டார். அந்த அம்மா ஆக்சுவலா பாபிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு சர்ச் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஹெவன் இஸ் அ ஹோப்லெஸ் பிளேஸ் அப்படின்னா, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, அங்க நமக்கு ஹோப்பே கிடையாது இல்ல. ஹோப்புன்றது வந்து எப்போ வருது? விசுவாசம், ஹோப்புன்றதெல்லாம். ஹோப்புனுடைய அர்த்தம் என்னது? நம்பிக்கை. எங்க நமக்கு நம்பிக்கை தேவைப்படுது? ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு இடத்துலதான் இதை நம்புறோம் நம்ம இல்லைங்களா? எங்க வந்து நமக்கு அந்த நிச்சயம் இல்லாத ஒரு நிச்சயம் தேவைப்படாத ஒரு இடம் எது? பரலோகத்துல. பரலோகத்துல ஐயோ இது நிச்சயமா கிடைக்குமான்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கான்டம்ப்ளேஷனே கிடையாது இல்லையா? புரியுதுங்களா? ஜெசி, are you with me? Yeah. You understand? Okay. So அதே மாதிரி விசுவாசமே இல்லாத இடம் எது? பரலோகம். பரலோகம். ஹோப்பே இல்லாத இடம் எது? பரலோகம். பாவத்தை குறித்த மனசாட்சியே இல்லாத இடம் எது? ஏன்னா பரலோகம். இன்னொரு இடத்துல, அந்த இடத்துல பரலோகத்துல இன்னும் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்காது. கண்ணீர் இருக்காது. ஓகே. பிரேயர் இருக்காது. பிரேயர் இருக்குமா பரலோகத்துல? ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க நீங்க? துதிச்சுட்டு இருப்போம். பிரேயர் வந்து இருக்குமா? இருக்காது. ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க, இல்லாட்டி ஆசீர்வாதம் கொடுங்க, இல்லாட்டி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்ல வேலை வேணும், எந்த ஒரு இதுவுமே பிரேயரே கிடையாது. ஹோப்பும் தேவையில்லை அங்க, விசுவாசமும் தேவையில்லை. விசுவாசத்தினுடைய டெஃபினேஷன் என்னதுமா சிஸ்டர் விமலா? எபிரேயர் 11:1.
காணப்படாதவைகளின் அப்படியே நிச்சயம். டக்குன்னு சொல்லிட்டாங்க. காணக்கூடாதவைகளே என்னுடைய நிச்சயம். அங்க நிச்சயம். காணப்படாதவைகள் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இருக்காரு. அவரை குறித்த நிச்சயம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல நமக்கு விசுவாசம் தேவையில்லை இல்லைங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு சைடுல வர இது. When sin is completely cleansed away, the conscience of sin also disappears. ஓகே, சுத்தமா பாவமே இல்லாம இருக்கும் பொழுது பாவத்தை குறித்த ஒரு உணர்வே இருக்காது. எங்க வந்து சுத்தமா பாவத்தை வந்து வந்து சுத்தமா எடுத்துக்கொள்ளப்படுது பரலோகத்துல இல்லையா? அப்ப அந்த இடத்துல பாவத்தை குறித்த ஒரு மனசாட்சியோ இல்ல உணர்வோ எதுவுமே தேவையில்லை நமக்கு. சரிங்களா? ஓகே, வெரி குட். ஓகே, இஸ்ரேலைட்ஸுக்கு வந்து அவர்களுடைய கான்ஷியன்ஸ் they get it from the knowledge from the law. Conscience, Israelites conscience gets the knowledge from the law. அவங்களுக்கு வந்து அந்த மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சி வந்து அவர்களுக்கு எதுல இருந்து வருதுனாக்கா அந்த அந்த அதை குறித்த அறிவு எதுல இருந்து வருதுனாக்கா அவங்களுடைய நியாயப்பிரமாணம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நியாயப்பிரமாணத்துல இருந்து இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இல்லையா ஆண்டவர் அவங்களுக்கு. இதை தான் நீ செய்யணும், இதை வந்து இது மட்டும்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யல, இதை நீ செய்ய தவறினாக்கா உனக்கு அது வந்து பாவம். அந்த பாவத்துக்கு பாவ நிவர்த்தனை பண்ணணும். இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. இதை மீறினாக்கா அது மீறுதல்கள். அப்போ யூ ஆர் மிஸ்ஸிங் த மார்க். நீ எதை பத்தி போகிறியோ அந்த இதை வந்து நீ மிஸ் பண்ணிட்டேன்றது அந்த இது அந்த நாலேஜ் அவர்களுக்கு அந்த அறிவு வந்து ரொம்ப தெளிவா நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா புறஜாதிகளுக்கு அவர்களுடைய அந்த மனசாட்சி வந்து அந்த மனசாட்சியினுடைய அறிவு அவங்களுக்கு எதுல இருந்து வருதுன்னாக்கா நம்ம உலகத்தினுடைய பார்வை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உலகத்தினுடைய பார்வை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்தப்போ அவர்களுடைய உலகத்தின் வேர்ல்டு வியூ இருக்கு இல்லைங்களா? உலகத்தினுடைய குறித்த பார்வை, உலகத்தை குறித்த பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். இப்ப நம்மளுக்கு தமிழர்களுக்கு இருக்கிற உலகத்தை குறித்த பார்வையும் வட இந்தியர்களுக்கு உலகத்தை குறித்த பார்வையும் ஒரு அமெரிக்கர்களுக்கு உலகத்தை குறித்த பார்வையும் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? நீங்க அதை உணர்றீங்களா? அதை do you agree with that? ஆமா. ஓகே, வெரி குட். ரெண்டாவது கல்ச்சர், கலாச்சாரம். அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கு இருக்கிற நேச்சர், அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய எப்படி அவங்க வளர்க்கப்பட்டாங்க, அவர்களுடைய மற்றவர்களை குறித்த அவர்களுடைய பார்வை, உலகத்தை குறித்த பார்வை இல்லாம மற்றவர்களை குறித்த பார்வை இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரப் நேஷன்ஸ்ல போய் உட்கார்ந்து வச்சுங்களேன், அங்க போகணும்னாக்கா சாப்பாட்டுக்கு அவங்க ஒருத்தங்க வீட்டுக்கு போகணும்னாக்கா கெஸ்டா இருந்தாலும் எல்லாரும் இருந்தாலும் ஒரு பெரிய பிளேட்ல சாப்பாடு போட்டு எல்லாரும் அதுல இருந்தே எடுத்து சாப்பிடுவாங்க. நான் ஆப்பிரிக்கால சுடான்ல கூட பார்த்துருக்கேன். 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்கன்னா ஒரு பெரிய பிளேட்ல எல்லா பதார்த்தமும் இருக்கும். அவங்க கொஞ்சம் எடுத்து அவங்கவுங்க சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய அவங்க தன்னுடைய சகோதரனையோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸையோ தன்னுடைய சுற்றத்தாரை குறித்த ஒரு பார்வை. நம்ம அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். என்ன சொல்லுவோம் நம்ம? ஐயோ அது எச்சி அப்படின்றோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய உலகத்தினுடைய பார்வையோ இல்ல மற்றவர்களுடைய பார்வையோ நம்மளுடைய கலாச்சாரத்தின் மூலமாக மாறுது இல்லைங்களா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? புரியுதுங்களா? ஸ்பீடா போறேன்னா ஏன்னா இது வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும்ன்றதுனால கொஞ்சம் உள்ளமாவே போறேன் நான். சரிங்களா? நமக்கு வந்து பிறக்கும் போது நமக்கு கான்சியன்ஸ் இருக்குதா? மனசாட்சி இருக்குதா? இல்ல, இருக்குது. நமக்கு மனசாட்சின்றது. ஆனா டெவலப் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆயிட்டு வருது. குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது இல்லையா? குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போத அந்த இவங்க வந்து ஒரு மாதிரி நல்ல அருமையான பாட்டுகள்லாம் பாடிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா ஒரு இதுல இருப்பாங்க. குடால்னு சண்டை சச்சரவு இருந்தனாக்கா அது அந்த குழந்தையினுடைய பாதிக்கும். அது அந்த அந்த உணர்வு அதுக்கு அந்த நேரத்திலேயே அதுக்கு வருது. ஆனா குழந்தைங்களுக்கு நன்மை தீமை எதுன்றத தெரியாது இல்லையா?
அது பாட்டுக்கு பாம்பு போனா கூட அது பிடிக்க போகும். இளங்கன்று பயம் அறியாதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த கான்சியஸ்ங்கிறது உணர்வும் மனசாட்சின்றது இந்த நெறிமுறையும் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதுதான் நல்லது இதுதான் தவறுன்ற அந்த ஒன்றும் அறிவு வரல. எப்படின்னாக்கா ஆதாம் ஏவாளுக்கு பாவம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வித்தியாசமா இருந்தாங்க. ஏன்னாக்கா அவங்கள படைக்கும் பொழுது அவங்களுக்கு உள்ள பாவம் இருந்ததா? இல்ல. இல்ல இல்லையா? because they were created without sin. Before Adam and Eve ate from the tree of knowledge of good and evil, they had no knowledge of good and evil. அவங்க அந்த நன்மை தீமை அறிகிற அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நன்மை தீமை இதுதான் நன்மை தீமை இருந்தது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. Therefore they had no conscience. அவங்களுக்கு அந்த மனசாட்சியே இல்லை. மனசாட்சி அவங்களுக்கு சொல்லல இல்லையா? அப்படி இருந்தா அவங்க ஏன் போய் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க? பாம்பு ஏமாத்திடுச்சு இல்லையா? இல்லையா? பாம்பு இதை நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி ஏமாத்திடுச்சு. பாம்பு ஏன் ஏமாத்திச்சு? பாம்பு ஏன் ஏமாத்துச்சு? மூலமா ஆண்டவர் ஆமா. ஏன்னா பாம்பு ஆண்டவர் யார் இது பண்ணாரு? அதான் ரோமர் 20:21 நம்ம வாசிக்கிறோம். ஒரு தடவை அந்த இடத்த வாசிச்சிடலாம் நம்ம. ஏன்னா அது ஒரு முக்கியமான வசனம். அது நம்ம மனசுல ரொம்ப தெளிவா எந்த நேரமும் இருக்கணும். ரோமர் 8:21. தமிழ். ஓகே ஓகே, நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். ஓகே, 21 வாசிக்கிறீங்களா? அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிருஷ்டியானது தன்னுடைய சொந்த இஷ்டத்தினால போய் இந்த மாதிரி இதை பண்ணல. யாரு கீழ்ப்படுத்தினாரோ அந்த அவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல 20 வரும். For the creature was made subject to vanity, not willingly, but by reason of him who had subjected the same in hope. இல்லையா? ஓகே. ஸோ அப்போ ஆதாம் ஏவாளுக்கு ஒரு நிமிஷம் நம்ம பழைய இதுக்கு போயிடலாம். ஓகே, ஆதாம் ஏவாள் அவங்க பாவத்தோட அவங்கள கிரியேட் ஆகல. அவங்க டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்வோ இல்ல பாவமோ அவங்க கிட்ட இல்லை. பாவமே இல்லாம அவங்கள தேவன் படைச்சாரு. ஆதாம் ஏவாளுக்கு அவங்க பாவம் இந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நன்மை தீமை அறியல இல்லையா? அதனால அவங்களுக்கு கான்ஷியன்ஸ் இல்லை. தேர் கான்ஷியன்ஸ் ஒன்லி பிகன் டு ஃபங்க்ஷன் ஆஃப்டர் தே சின். அவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த கான்ஷியன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆனா நமக்கு பிறவியிலிருந்தே அந்த கான்ஷியன்ஸ் இருக்கு. ஏன்னா நாம படைக்கப்படும் பொழுது இந்த பாவம் இல்லாமலே நம்ம படைக்கல இல்லையா? வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. பாவத்திலே என் தாய் என்னை கற்பவித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சங்கீதம் 137 எதிரோ வாசிப்பார். ஓகே ஓகே. ஐயோ, கான்ஷியஸ் ஒன்லி பிகன் பண்ணது. பட் வி ஆர் பார்ன் வித் அ சின்ஃபுல் நேச்சர் இல்லையா? ஆதியாகமம் 3:7 வாசிக்கிறேன். வாசிமா. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். And their eyes of both of them were open and they knew they were naked and they sewed fig leaves together and made themselves an apron. இல்லையா?
பாவம் அவங்க செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த பாவத்தை குறித்த உணர்வு வந்தது. தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் இல்லையா? ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு உணர்வு இன்னும் வரல. ஏன்னா அது இன்னும் டெவலப் ஆகல. ஆனா அவங்களுக்கு அந்த கான்ஷியன்ஸ் இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ கான்ஷியன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஓகே. கான்ஷியன்ஸினுடைய கேரக்டர்ஸை பற்றி பார்க்கும்போது கான்ஷியன்ஸ்க்கு வந்து வீக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அது வந்து 1 கொரிந்தியர் 8:5 பார்க்குறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசசிப்படுகிறது. ஓகே. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் உண்டு அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ அது யாரை குறிக்குது அந்த தேவர்கள்னு சொல்றது? அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது வசனத்துல அவர் சொல்றாரு. அப்படின்னாக்கா தேவன் ஒருவரே தானே. அப்புறம் ஏன் வந்து வேதத்துல வந்து அநேக தேவர்கள் உண்டு அநேக கர்த்தர்களும் உண்டு அப்படின்றாரு? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. பால் வந்து தப்பா எழுதிட்டாரோ பிரதர்? யாராவது இதுக்கு என்ன இது உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்னன்னு சொல்ல முடியுமா? இது வந்து பொல்லாத ஆவிகள், வானத்திலே இருக்கிற பொல்லாத ஆவிகள். சரி, அடுத்தது துரத்தினங்களும் அதிகாரங்களும் பிரபஞ்சத்தின் தேவர்கள். அதுதானே. ஓகே, அது ஒன்று இருக்கு. ஜெஸ்ஸி வாண்டட் டு சே சம்திங். என்னம்மா ஜெஸ்ஸி, நீ என்ன சொல்ற? நான் அதுதான் சொல்ல வந்தேன் நானு. என்னம்மா? அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் சொல்ல வந்தேன் நானு. சிஸ்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? எனக்கும் அதேதான் பிரதர். ஓகே, பொல்லாத ஆவிகள் உண்டுன்னு. அதாவது வேதத்துல வந்து காட்ன்னு சொல்லி எழுதும்பொழுது கேபிட்டல் லெட்டர்ல வந்ததுனாக்க, இங்கிலீஷ்ல அது தமிழ்ல கேபிட்டல் லெட்டர் கிடையாது. கேபிட்டல் லெட்டர்ல வந்ததுனாக்கா தேவனாகிய பிதாவை குறிக்கும். சின்ன லெட்டர்ல வந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து யாரை குறிக்குது? மனுஷர்களை குறிக்கும் இல்லையா? மோசே வந்து ஒரு தேவரா? இல்ல. ஓகே. வேதத்துல வந்துல மோசே வந்து ஒரு தேவனாகவும் ஆரோன் வந்து அவருடைய ப்ராஃபிட்டாகவும் குறிக்கப்படுது இல்லையா? மோசே சி ஐ ஹவ் மேட் ஆரோன் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் த காட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இப்போ நம்ம எல்லாரையுமே ஒரு தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். அது சின்ன இது. அதே மாதிரி கர்த்தர்கள்னு போது லார்ட், கர்த்தர்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து லார்டு. அப்போ என்ன சொல்றாரு அவரு? அந்த இடத்துல வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு. அப்படியே அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பாருங்க, அவர் எத்தனை தேவன் இருக்குன்னு சொல்றாரு? ஒரே தேவன் நமக்கு. மறுபடியும் வந்து வந்து பவுல் வந்து தேவன் ஒருவர் தான் அப்படிங்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை தேவர்கள் அப்படின்றாரு? ஒரே தேவன், பிதா ஒருவனே தேவன் அப்படிங்கிறார் இல்லையா? அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமா நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். அதை பத்தி கொஞ்சம் ஆழமாகவும் சிந்திக்கணும். அவராலே சகலமும் உண்டாயிற்று. யாராலே உண்டாயிற்று? அவர்னு போது யாரு? அது ஒரே தேவன். ஆனா நம்ம கொலோசியர் 1:15 வாசிக்கும் பொழுது சகலமும் அவராலே அவருக்கென்று அவருக்காகவே உண்டாயிற்றுன்னு சொல்லும் போது அது யாரை குறிக்குது? இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறிக்குது இல்லையா? ஒரு நிமிஷம் அது போயிடலாம். இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவினுடைய தற்சரூபம். அவர் வந்து
இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். தேவனை வந்து யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் வந்து ஆவியா இருக்கிறாரு. அந்த தேவன் ஆவியா இருக்கிற தேவனுடைய தச்சுரூபம்னா என்னது? இமேஜ். ரெப்ளிகா. ஓகே, ரெப்ளிகாவின் இமேஜ் இஸ் த இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு வரும் இல்லையா? கொலோசியர் 1:15 17-18 முடிய அதை குறித்த காரியங்கள் வரும். அது சரிங்களா? அதை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது டீட்டெயிலாக வாசிக்கலாம். அப்போ பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாக நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்போ இந்த வசனத்துல கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? முதல்ல யார் சொல்றாரு? ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிற்று, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்குது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்போ இதுல கான்ட்ரடிக்ஷன் இருக்கா இந்த ஒரே வசனத்துல? இல்ல. ஏன்னாக்கா தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா தற்செருபமாக கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்கிறார் இல்லையா? ஸோ ஓகே, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை இல்லையா? அப்ப இந்த இதை சொல்றார். அப்போ தேவன்கிறது ஒரே ஒருத்தர் தான், கர்த்தர்ங்கிறது ஒரே ஒருத்தர் தான். வானமண்டலத்துல அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தேவன்கிற ஒரே சர்வ வல்லமை படைத்த தேவன் ஒருவரே தான், அவருடைய தற்சருவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலேஜ், இந்த அறிவு எல்லா இடத்துலயும் இல்லை. சிலர் தேவனை இன்றை வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருட்டென்று என்றாங்க. விக்கிரகம் ஒரு பொருட்டா? பொருட்டு கிடையாது அப்படிங்கிற. இன்றை வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருட்டு என்று எண்ணி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறாங்க. ஏன் புசிக்கிறாங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை? அது ஒண்ணும் இல்லைன்னு. ஆஹா, இன்றை வரைக்கும் சிலர் விக்கிரகத்தை ஒரு பொருட்டென்று என்றாங்க. அப்படின்னாக்கானா இது சம்திங், இட் ஹஸ் காட் அ பவர், அது ஏதோ ஒரு தேவர், அதுக்கு பவர் இருக்கு, அதனால அதுக்கு படைக்கப்பட்டதை நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு வந்து நல்ல ஒரு இது வரும் அப்படிங்கிறாங்க இல்லையா? நமக்கு வந்து அதை போய் தொழுது கொள்ளணும், அதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் பயபக்தியா சாப்பிடுறது. பிரதர், பிரசாதம் பயபக்தியா சாப்பிடுறது. பயபக்தியா பிரசாதம் சாப்பிடுறது. யாராவது ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாக்கா அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ரொம்ப வாங்கவே மாட்டேன்னு ஒன்று சொல்றது, இல்லாட்டி வாங்கி அது பயபக்தியா சாப்பிடுறது. நம்ம என்ன பண்ணுவோம், பேசாம லெமன் ரைஸ் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம ஒரு சிலர் அதை ஒரு பொருட்டுன்னு எண்ணி அதை வந்து அதை பத்தி வாங்கவே மாட்டேன்னு சொல்றதோ, இல்லாட்டி அது ரொம்ப பயபக்தியா வாங்கி சாப்பிடுறதோ, இது எல்லாமே அவருடைய மனசாட்சி பலவீனமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க? அசூசிப்படுகிறார்கள் இல்லையா? அசூசிக்கு என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறது? டிஃபைல்டு. they are defiled. சரிங்களா? இப்போ எப்போ ஒருத்தர் வந்து டிஃபைல் ஆகுறாங்கனாக்கா, ஒரு விக்கிரகம் வந்து ஏதோ அதுக்கு பவர் இருக்கு இல்லையா? வேளாங்கண்ணிக்கும் போயிடுவாங்க, தர்காவுக்கும் போயிடுவாங்க, திருப்பதிக்கும் போயிட்டு எல்லாத்தையும் பிரதாசத்தை கொடுத்தாக்கா வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா? அப்படி சாப்பிடும்பொழுது தே ஆர் டிஃபைல்டு. ஏன் அப்படின்னாக்கா அவர்களுடைய மனசாட்சி பலவீனமா இருக்கிறது. அவர்களுடைய மனசாட்சி பலனா இருந்ததுனாக்கா இதை ஒரு பொருட்டே படுத்த மாட்டாங்க. வாங்கி சாப்பிடுறதே அது மேட்டரே கிடையாது. அதை ஒரு பொருட்டுன்னு என்றுதான் மேட்டர். இந்த இடத்துல எது மெயினான இஷ்யூனாக்கா அதை சாப்பிடுறது மேட்டர் இல்லை. இதுக்கு ஒரு சக்தி இருக்கு, இதுக்கு இது ஒரு பொருட்டுன்னு என்றாங்க இல்லையா? இதை பொருட்படுத்தாம இல்ல அதை ஒரு ரிஜெக்ட் பண்றதோ இல்லாட்டி ஈவன் அக்செப்ட் பண்றதோ இது ஒன்றும் கிடையாது. இதுனா இது பொங்கல் கொடுக்குறாங்கன்னாக்கா இது அரிசி வெல்லம் இதை நெய் போட்டு பருப்பு போட்டு செஞ்ச ஒரு பொங்கல் தான் இதுன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய மனசாட்சி பலனுள்ளா இருக்கிறதுனால அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா மனசாட்சி பலவீனப்படுத்துறவங்க, ஐயோ இதை சாப்பிடாம நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டானாக்கா சாமி கண்ணு குத்தம், அந்த சாமி என்ன பகிச்சிக்கணும். ஓகே, அப்ப என்ன பண்றாங்க? அதையும் ஒரு தேவனா நினைக்கிறாங்க. ஆனா நல்ல பலமுள்ள நல்ல மனசாட்சி உள்ளவன், ஒரு ஸ்ட்ராங்கா மனசாட்சி இருக்கிறவன், ஸ்ட்ராங்கான ஃபெய்த் இருக்கிறவன், தேவன் ஒருத்தர் தான் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கர்த்தர்ன்றத திடமாக விசுவாசிப்பான். அதுதான் வந்து மனசாட்சி. ஒரு சிலருக்கு பலவீனமும் படலாம், மனசாட்சி நல்ல ஒரு
ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, மனசாட்சி வந்து ஒரு கெட்டதாகவும் இருக்கும், இல்லாட்டி ஒரு ஈவலுக்கு என்ன சொல்றது, துர்மனசாட்சியாகவும் இருக்குது இல்லையா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம் அப்படிங்கிறார். அப்போ அவர் ஒரு சிலருடைய மனச இது இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது எப்படி வருது? Let us draw near with a true heart in full assurance of faith. Full assurance of faith, having our hearts sprinkled from the evil conscience and our bodies washed with pure water அப்படிங்கிறார். அப்போ நம்ம இங்க பார்க்குறோம், ஒருவருடைய மனசாட்சி பலவீனமாகவும் இருக்கலாம், ஒருடைய மனசாட்சி ஈவலாகவும், அதுக்கு என்ன சொல்றது, துர்மனசாட்சியாகவும் இருக்கலாம். அப்போ துர்மனசாட்சினாக்கா என்னது? கெட்ட மனசாட்சி, பேட் மனசாட்சி இல்லையா? ஓகே. அப்போ அது மனசாட்சி வந்து எப்படியெல்லாம் இருக்கலாங்கிறத 2 விஷயங்கள் பார்த்தோம். 3வது விஷயம் டிஃபைல்டு. மனசாட்சி வந்து அசுத்தப்படுத்துது இல்லையா? இந்த இடத்துல தீமோத்தேயு 1:15 வாசிமா. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். ஓகே ஓகே. அப்போ வந்துல என்ன பாசிக்கிறோம் நம்ம? ஒருத்தருடைய until the pure all things are pure, until then that are defiled and unbelieving nothing is pure but even the mind. ஓகே. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? சுத்தமுள்ளவர்கள்ன்றது நல்லா குளிச்சுட்டு நல்ல புது சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா? இல்ல மனசுல இருதயம் உள்ளவர் சொல்ல சுத்தமான ஒரு இருதயம் உள்ள. அப்படின்னா அசுத்தமான உள்ள இருதயத்துக்கும் சுத்தமான இருதயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சுத்தமுள்ள இருதயம் வந்து ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி இருக்கும், அசுசிப்படாதது, பிராக்டிகலா மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருக்குது, பாவம் செய்யாம இருக்கிறது, கரப்டா இல்லாம இருக்கிறது. என்னமா? கரப்டா இல்லாம இருக்கிறது. கரப்டா இல்லாம இருக்குது. ஓகே. அதாவது இந்த வஞ்சனை, அப்புறம் பொறாமை, அந்த இதெல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள் இல்லாம இருக்கிறது வந்து சுத்தம் உள்ள இருக்கு. எல்லாமே சுத்தமா இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுடைய இருதயம் வந்து ஒன்றும் சுத்தமாயிரும் அவங்களுக்குள்ள. அதாவது என்ன சொல்றாருனாக்கா, இதுக்கும் மனசாட்சிக்கும் என்ன சம்பந்தம்? சுத்தமுள்ள இருதயத்துக்கும் இந்த அசுத்தமுள்ள இருதயத்துக்கும் மனசாட்சிக்கும் என்ன சம்பந்தம்? மனசாட்சி தான் கான்ஷியஸ். இல்ல, இப்ப சுத்தமுள்ள இருதயத்துக்கு வந்து இது எப்படி இது பண்றது, கனெக்ட் பண்றது? இல்ல, கேள்வி இல்ல, சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்கள் அசுத்தமா இருக்கும், ஒன்று சுத்தமாயிரு, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ எப்படி புத்தியும் மனசாட்சியும் அவர்களுக்கு அசுத்தப்படுது வந்து? அந்த மனசாட்சி கரெக்டா இருந்ததுன்னா, கரெக்டா இருந்ததுன்னா இல்ல, இருதயம் கரெக்டா இருந்தனால மனசாட்சி கரெக்டா ஆகுது. பத்தியா? இவர் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தம் அடைகிறது. யாருக்கு ரெண்டுமே கோயின்சைட் ஆகும்ல? இட் இஸ் லைக் ஹேண்ட் இன் ஹேண்ட். நோ, ஹேண்ட் இன் ஹேண்ட். நம்ம கன்சைன்ஸ்ல நம்ம உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இருக்காது. கரெக்ட். எப்படினாக்கா, நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமா இருந்ததுனாக்கா நினைப்பு தான் குழப்ப கெடுத்ததுன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல இல்லையா? அப்போ நம்மளுடைய எண்ணம் சுத்தமா இருந்ததுனாக்கா நம்மளுடைய மனசாட்சியும் சுத்தமா இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்துல எல்லாமே அதுவா இருந்ததுனாக்கா நம்மளுடைய மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும், அதுவும் கெட்டு போயிருக்கும். அப்போ என்ன சொல்றாரு? மனசாட்சி வந்து அசூசிப்படக்கூடும் இல்லையா? அடுத்தது வந்து சீல்டு வித் பர்ன்ட் அயன் அப்படிங்கிறாரு. ஓகே. இந்த இது புரியுதுங்களா? 1:15 புத்தியும் மனசாட்சியும் அசுத்தப்படுது எப்படின்றதுக்கு அது புரியுதுங்களா சிஸ்டர்?
Jesse, you get it? Vasanthi? புரியுது சித்தப்பா. புரியுது, Okay, புரியுது. very good. Okay. 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஓகே, அப்போ இவங்க ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போறதுக்கு எது காரணம்? மனசாட்சியில் மனசாட்சியில சூடுண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சூடுண்டு பொய்ய அப்படின்னாக்கா they are burnt with having conscience இந்த seared இங்கிலீஷ்ல with அப்படியே with speaking lies and hypocrisy, having their conscience seared seared with with a a hot hot iron. iron. அதனுடைய நல்ல இரும்பு காய்ச்சி அதை மனசு இதை இது பண்ணாக்கா என்ன ஆகுது? அந்த இது கெட்டு போகுது இல்லையா இருதயம்? அந்த மாதிரி அவங்களுடைய மனசாட்சியே இல்ல சூடுண்ட பொய்ய பிற்காலத்தின் மனசாட்சியில சூடுண்ட மாயமான பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கின்ற ஆவியினாலும் பிசாசுகளின் உபதேசனாலும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகுறாங்க. அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்னது? பொய்ய நம்புறது இல்லையா? நல்ல விசுவாசத்துல இருப்பாங்க, நல்ல கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. பல கஷ்டங்கள்லாம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? இந்த இதுல போயிட்டு நம்ம பெந்தகோஸ்ட் சர்ச்லயே கூட இது இருக்கும். ஏதோ ஒரு ஊர்ல ஆவியில எல்லாத்தையும் பேய் ஓட்டுறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போய் அவர்கிட்ட போன உடனே அவர் எல்லாரையும் பேய் ஓட்டுற மாதிரி அப்படின்னாக்கா எல்லாரும் பொத்துன்னு விடுதாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நடந்தது. சரிங்களா? கடைசியில பார்த்தாக்கா அவர் ஏதோ பெரிய காசு மற்ற காரியங்கள்ல ஏதோ ஒரு ஃப்ராடு பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ நிறைய பேர் பொய்யருடைய மாயத்தினாலும் வஞ்சிக்கின்ற ஆவியினாலும் பிசாசுகளுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்து. ஏன் அப்படின்னாக்கா மனுஷனுக்கு அந்த ஒரு கஷ்டங்கள் வரும்போது தேவனை நோக்கு பார்க்காம இந்த கஷ்டங்களோ இல்லை நஷ்டங்களோ நன்மையோ தீமையோ எல்லாமே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்றத அவர் வழி நடத்துறாருன்றத அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால பல இடங்களுக்கு போறாங்க. இப்ப பாருங்களேன், இது ஒரு உதாரணத்துக்கு நான் இதை புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் யோசேப்புக்கு நம்ம தெரிஞ்ச விஷயமே சொல்லலாம். யோசேப்பு அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்ன பண்றாரு? எப்படி எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு நைட்டு கேம்ப் ஃபயர்ல அப்பா அம்மா பிரதர்ஸ் எல்லாம் இருக்கும் போது இந்த கனவு அவருக்கு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்பா அம்மாவே இவரை கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீ கனவு காணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த கனவு வர்றதுக்கு இவர் என்ன போயிட்டு நைட்ல ஏதாவது செட் பண்ணிட்டு இந்த மாதிரி கனவு வேணும், எனக்கு இந்த மாதிரி கனவு வேணும் செட் பண்ண முடியுமா? இல்ல. கனவு வருது. அந்த கனவு வர்றதுக்கு நமக்கு கண்ட்ரோல் எதுவும் இருக்கா? கிடையாது. ஆனா அவருடைய பிரதர்ஸ் என்ன பண்றாங்க? பொறாமப்படுறாங்க. தகப்பன் இவருக்கு ஒரு நல்ல ஒரு மல்டி கலர்ல ட்ரெஸ் தைச்சு கொடுத்த உடனே தப்பாரு வரான், ட்ரீமர் வரான்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றாங்க? பிடிச்சி கிணத்துல போட்டுடுறாங்க இல்லையா? கொண்டு போடலான்னாக்கா ஒரு பாழுங்கிணத்துல போட்டுடுறாங்க. பாழுங்கிணறுங்க ஒண்ணுமே தண்ணி இல்லாம தண்ணி வத்தி போய் உள்ள ஒரே புழுக்கமா இருக்கிறோம். அந்த இடத்துல போட்ட உடனே அவருடைய மனசாட்சி, என்னடா நம்ம ஆண்டவரெல்லாம் இவ்வளவு நம்பினோம், இவ்வளவு ஒரு விசுவாசமா இருந்தோம், எந்த வித ஒரு தப்பு நடக்கல, இந்த மாதிரி நம்மளை போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவருடைய மனசாட்சியில அவர் விசுவாசத்தை விட்டு விலகினாரா? இல்ல. என்னடா இது? அப்போ அவருக்கு பல விதமான இருக்கும். என்ன இவ்வளவு நன்மையா இருந்து என்ன பிரயோஜனம் பாரு, உன்னோடைக்கு ஒரு ஒரு இதுவும் இல்லாம உன்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோபினுடைய வைஃப் சொன்ன மாதிரி ஆண்டவரை கர்ஸ் பண்ணிட்டு செத்துப்போன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சோதனை வந்ததா? இல்லை. சரியா? சரின்னு சொல்லிட்டு ரூபன் மூலியமாக அவங்களை எடுத்து இந்த இஸ்மாயிலைட்ஸ் மூலியம் வித்துட்டாங்க. வித்துட்ட பிற்பாடு போத்திபார்கிட்ட போயிட்டு வித்துருக்க போத அவர் ஒழுக்கமான ஒரு மனுஷனா வாழ்ந்து வந்தார் இல்லையா? அந்த நேரத்துல போத்திபேரனுடைய ஒய்ஃபினுடைய டெம்டேஷனுக்கு இவர் இது கொடுக்காம தப்பிச்சு ஓடினாரு இல்லையா? ஆனா போத்திபேரனுடைய ஒய்ஃப் என்ன சொல்லி பண்ணிட்டா, என்னை கெடுக்க வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடரே என்ன இது, நாம எவ்வளோ ஒரு நல்லவனா இருந்தா கூட நம்ம மேல வீணான பழி வந்துகிட்டு இருக்கே, சே என்ன லைஃப் இது, இந்த ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு மன தளர்ந்தாரா? இல்ல. ஆனா இதெல்லாத்தையும் யார் வழி நடத்துறா? ஆண்டவர் வழி நடத்துறார் இல்லையா?
அப்போ கஷ்டங்கள் வந்து யார் கொடுக்குறா நமக்கு? ஆண்டவர். ஆண்டவர் கொடுக்குறார். நல்லது வந்து நடக்கிறது யாரால? ஆண்டவரால, இல்லையா? ஆனா நல்லது நடக்கும்போது அதை ஏத்துக்கொள்றோம். கஷ்டங்கள் நடக்கும்போது நம்ம ஏத்துக்கிறோமா? கிடையாது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்டு பொய்யருடைய மாயத்தாலே சில வஞ்சிக்கின்ற ஆவியினாலும் பிசாசின் உபவாசத்தினாலும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படிங்கிறார். விலகி போவார்கள். ஏன்னா பிற்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ன்றத அவர் சொல்றார், இல்லையா? அப்போ என்ன நம்ம இதுல வந்து பார்க்க வரோம்னாக்கா, முதல்ல போன இதுல பார்த்தோம், இது வந்து நம்மளுடைய மனசாட்சி வந்து வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்கு. அது வந்து ஒரு தீங்குண்டதா, தீமை செய்யக்கூடியதா இருக்குது. அது அசுசிப்படுத்தக்கூடியது. அது வந்து இந்த மாதிரி பொய்யான உபதேசத்தினால அது வந்து ஒரு தீயில சுட்டரிக்கப்பட்டது மாதிரி இதுவாயிடுதுன்றதை பார்க்கணும் நம்ம, இல்லையா? அப்போ த்ரூ அப்போஸ்டல் பால் God initiated a new method. ஓகே, அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக என்ன பண்ணாரு? He began to bless the Gentile nation directly to provoke Israel to jealousy as foretold by Moses. ஓகே, என்ன பண்றாரு? இந்த கான்ஷியன்ஸை வந்து ஜென்டைல்ஸுக்கு வந்து அவங்களுடைய கான்ஷியன்ஸ் எதை வச்சு நடக்குது? உலகத்தில் இருக்கிற அவுட்லுக்கை பத்தி எல்லாம் வச்சு நடக்குதுன்னு பார்த்தோம், இல்லையா? இப்போ பால் மூலியமா தேவன் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்கல. அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுனுடைய அர்த்தம் என்னதுனாக்கா, நீ இதை கடைபிடிப்பதன் மூலமாக நீ வந்து என்னை ப்ளீஸ் பண்ண முடியாது, என்ன நம்பி இருக்கிறது மூலியமா தான் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியும் அப்படின்னுட்டுன்னு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரைட்டப் வந்து நான் பல இதங்களை வந்து இதை படித்து நான் எழுதியிருக்கேன். யாருக்காவது தேவைனாக்கா நான் ஐ வில் ஷேர் தட். ஓகே, ஆனால் நீங்கள் எனக்கு இது இதில் வந்து நம்ம குரூப்பில் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னாக்கா நான் டைரெக்டாக அனுப்பிச்சி வைக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல God bless the Gentile nation directly to provoke Israel to jealousy as foretold by Moses. அப்பவே மோசஸ்க்கு மூலியமா சொல்லியிருக்காரு. இந்த ஆசீர்வாதம் வந்து ஆபிரகாம் மூலியமாக ஜென்டைல்ஸ்க்கு வரும்னு சொல்றாரு, இல்லையா? ஆதி ஆகமம் 12 உன் மூலியமாக சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு, இல்லையா? அது அந்த ஆசீர்வாதத்தை பத்தி இவர் சொல்லல. என்ன சொல்றாருனாக்கா, டியூட்ரானமி உபாகமம் 32:21 தேவன் அல்லாதவை தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகியால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம இது என்னை சொல்றது யார சொல்றாரு? எனக்கு எரிச்சலை உண்டு ஆண்டவருக்கு. தேவன் அல்லாதவைகளால் என்னை எரிச்சல் மூட்டி அப்படிங்கிறால இது யாரை குறிக்குது? இஸ்ரவேல் மக்களை குறிக்குது, இல்லையா? தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால். ஒரு நிமிஷம், இந்த மதிக்கப்படாத ஜனங்கள் யாரு? ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கி, அவர்கள் யாரு? இஸ்ரவேல். ஓகே, மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் அப்படிங்கிறார். ஏன் இவங்களை மதிக்கட்ட ஜாதிகள் அப்படிங்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த தேவன் இஸ்ரவேல் அல்லாத மக்கள் வந்து என்ன பண்ணாங்க? கல்லையும் மண்ணையும் என்னென்னமெல்லாம் இது பண்ணாங்க. அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ரோமர் எழுதிய நிருபம் 1வது அதிகாரத்துல கடைசி பக்கத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து யார சொல்றாரு? தேவன் வந்து உபாகமத்திலேயே என்ன சொல்றாரு? இந்த ஜென்டைல்ஸ் மூலியமாக யார வந்து ஜெலசிக்கு உட்படுத்துவேன் அப்படிங்கிறாரு? இஸ்ரவேல. In this testimony, readjustment, dispensation. In this temporary readjustment. In this temporary readjustment, இந்த ஒரு temporary readjustmentல
டிஸ்பென்சேஷன், இந்த டெம்பரரி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்பென்சேஷன்ல ஜென்டைல்ஸ் ஆர் பிளஸ்ட் அலாங் சைட் அண்ட் த்ரூ இஸ்ரேல்ஸ் ஃபெயிலியர். இஸ்ரவேல் மக்களுடைய தோல்வியினால ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ரீஅட்ஜஸ்ட் பண்றாரு டெம்பரரியா, ஒரு சின்ன ஒரு இந்த டிஸ்பென்சேஷன்ல. இந்த டிஸ்பென்சேஷனுக்கு பிரதர் என்ன சொல்றது, காலப்போக்குங்களா, நியமம் பிரதர், நியமம், கால நியமம். இந்த நியமத்துல வந்து அவர் வந்து ஜென்டைல்ஸ் பிளஸிங் மூலியமாக இஸ்ரேவேலினுடைய ஃபெயிலியர்னால இஸ்ரேவேலோட கூட சேர்த்து ஆண்டவர் வந்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இல்லைங்களா. ஓகே, 1 minute. இந்த இந்த காரியம் புரியுதா? புரியுது. இது வரைக்கும் புரியுது. இவருக்கு புரியுதா? பிரதர் பிரதர் ரொம்ப பிரதர் ஹெவியா போறோமா இல்லை எப்படி சொல்லுங்க? டைம் ஆயிடுச்சு பிரதர், இன்னொரு 5 minutes தான் இருக்கு. நீங்க கன்சல்டேட் பண்ணீங்கனாலே கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே கன்சாலிடேட் பண்ண முடியுமான்றது தெரியல. சரி, எவ்வளவு லேட்டர் த்ரூ மினிஸ்ட்ரி ஓகே ஓகே, இன்னொரு கொஞ்சம், இன்னொரு 10 minutes இருக்கு. இல்ல இதை வந்து நம்ம இந்த இதை எடுத்துட்டு வர்றதுக்கு மறுபடியும் நம்ம இதை கொண்டாந்தா தான் நல்லா இருக்கும் பிரதர். ஓகே இந்த இதான் ஒரு ஷிஃப்ட் இருக்கு இது, அதனால இப்ப முடிச்சுக்கிறேன் நானு. ஓகே இந்த இதை வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் தொடர்றேன். ஏன்னாக்கா நடுவில் விட்டோம்னாக்கா, ஏன்னா நம்ம வந்து கான்ஷியஸ் வந்து எப்படி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்துட்டோம். இப்போ வந்து வி ஆர் கோயிங் இன் டு தட் அனதர் ஸ்டெப் போகிறதுனால இல்லை, இந்த இடத்துல இது பண்ணிட்டு இது மட்டும் நான் இது பண்ணதுல ஏதாவது ஒரு யாராவது ஒரு இதுவாக சொல்ல முடியுமா, கன்சாலிடேட் பண்ண முடியுமா? அப்படி இல்லைன்னா நானே கன்சாலிடேட் பண்ணுறேன் நான். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து கான்ஷியன்ஸை பற்றி பார்த்தோம். எப்படி கான்ஷியன்ஸ் வந்து நம்ம பிறக்கும் போதே நமக்கு கான்ஷியன்ஸ் இருந்தது. ஏன்னா கான்ஷியன்ஸுங்கிறது பாவத்தை குறித்த கான்ஷியன்ஸ் வந்து பாவம் இருக்கும் பொழுது வருது. நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள பாவம் இருந்ததுனால அந்த கான்ஷியன்ஸ் நமக்கு கான்ஷியன்ஸோட பிறந்தோம். ஆதாம் ஏவாளுக்கு அந்த கான்ஷியன்ஸ் கிடையாது, ஏன்னா அவங்க பாவம் இல்லாம சிருஷ்டிக்கப்பட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த கான்ஷியன்ஸுங்கிறது டெவலப் ஆகுது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நன்மை தீமையை அறிய முடியாதுன்னு பார்த்தோம். ஆதாம் ஏவாள் வந்து பாவத்தை குறித்த உணர்வு அவங்களுக்கு சுத்தமா இல்லை. பாவம் செஞ்ச பிற்பாடு தான் அவங்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்வு வந்ததுன்றது பார்த்தோம். அந்த கான்ஷியன்ஸ் வந்து அதனுடைய குணாதிசயங்கள்ல அது வந்து வீக்கா இருக்கிறதுன்னு பார்த்தோம். அது வந்து ஒரு தீமையை செய்யக்கூடியதுன்றது பார்த்தோம். அடுத்தது வந்து அது அசுசிப்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தோம். பாவ கான்ஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கான்ஷியன்ஸையே அப்படியே நம்ம சுட்டெரிச்ச மாதிரி இது பண்ணி பொய்யான ஒரு டீச்சிங்கில் அதை விசுவாசித்து நாம் அந்த பொய்யான காரியங்களை விசுவாசித்து சத்திய விசுவாசத்தை விட்டு விலகி போக முடியும்ன்றதை பார்த்தோம். அடுத்தது வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் என்ன பார்த்தோம்னாக்கா, எப்படி வந்து தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தோம், அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணாதனால ஜென்டைல்ஸ்க்கு வந்து புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லைன்னாலும் தேவன் என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு மூலியமாக வர்ற அந்த ஆசீர்வாதம் இல்லாம அதுக்கு வந்து டெம்பரரியா நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு டிஸ்பென்சேஷன் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். இந்த டெம்பரரியா அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஜென்டைல்ஸுக்கும் இஸ்ரேவேலுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். அது எதனாலனாக்கா இஸ்ரேலினுடைய ஃபெயிலியரால வந்த ஆசீர்வாதம் நான் கொடுக்க போறேன்றத, இதை குறித்த ஒரு டீட்டெயிலான இதை வர நாட்கள்ல நான் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமாகலாம். சரிங்களா? ஓகே பிரதர், shall we wrap it up? பிரதர், ஓகே. இதுல இது மட்டும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அப்படி எதுவும் இல்லைனாக்கா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். சிஸ்டர் விமலா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல பிரதர். வசதி, ஜெசி? இல்ல சித்தப்பா. ஓகே. நியாய பிரமாணம் எதுக்கு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லாங்கிறத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருந்ததுனாக்கா சொல்லுங்க. நான் அந்த ஒரு ஆர்டிக்கலை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நான்.
அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. யாராவது ஒருத்தர் வச்சு ப்ரேயர் பண்ணி முடிச்சு வைங்க. நல்ல தகப்பனே, துதியில் மதியிலே வாசம் பண்ணுகிற அருமையான தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த பைபிள் ஸ்டடி எந்தவித தடையுமின்றி ஆண்டவரே நடத்த எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை ஆண்டவரே நாங்கள் நன்றாக கற்றுக்கொண்டு நாங்கள் பலன் அடைய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்ட ஆத்மாக்களையும் ஆண்டவரே இதன் ரெக்கார்டிங் மூலயமாக கேட்கவும் அவர்களும் பலன் அடையவும் ஆண்டவரே நீர் கிருபை அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்ணுற சாம் தம்பிக்கும் லூயிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே அநேக வேல்யூபிள் நோட்ஸை எங்களுக்கு கொண்டு வரத்தக்கதாகவும் இந்த பச்சை கண்ணாடிகளே நாங்கள் ஆண்டவரே ஆதியிலேருந்து போட்டுக்கொண்டு எத்தனையோ காரியத்திலே நாங்கள் ஒரு மாதிரி பிளர்டாக இருந்தோம். இன்னைக்கு சில காரியங்கள்லாம் நல்ல தெளிவாக கிறிஸ்பாக தெரியுது. அது இந்த டீச்சிங் மூலயமாக நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம் சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 பேரையும் கருத்திலே கொடுக்குறோம் கர்த்தாவே. இவர்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருவரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கென்று ஆண்டவரே அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை எங்களுக்கு நல்லபடியாக எந்த வித மாதிரி கரண்ட்டு மழை இது மாதிரி அநேக தடைகள் வருகிற சுவாமி அதெல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு ஆண்டவரே நீர் சொல்லித்தர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கு. அதற்காக நன்றி. நீர் தொடர்ந்து எங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் உன் கருத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லோரையும் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தி ஆண்டவரே நீர் நடத்தும்படியாகவும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே உன் கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்தும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise Thank the you. Lord. Thank you, brother. Praise the Lord. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Okay, brother. Okay.